நேர்களே, இன்றைய வாஸ்து பகுதியில் சமையலறை, வெஸ்டர்ன் இந்தியன், சில கிராமத்தில் இந்த நெருப்பை பெருசாக கொளுத்தி பூமியை நோண்டிட்டு அங்கே திருமண சமையலெல்லாம் செய்து திரும்பி அதை மூடி விடுவார்கள். இதெல்லாமே வடக்கு திசையில் வரலாமா? பாருங்கள், ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இது ஃப்ளாட்டில் இருக்கிறவங்களுக்கோ பங்களாவில் இருக்கிறவங்களுக்கு கிடையாது. இது பெருசாக இடம் இருக்குது, காலியான இடம் இருக்குது. அவங்க நம்ம வீட்டில் ஏதாவது சுப நிகழ்ச்சி நடக்கும் பொழுது நமக்கு வடக்கில் காலியான இடம் இருக்குது. அதை தோண்டிட்டு ஒரு பெருசாக சமையலுக்காக அடுப்பு வச்சு கட்டைங்கெல்லாம் போட்டு யூஸ் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் அதை மூடி விடுவாங்க. இதெல்லாம் நீங்கள் செய்தால் உங்கள் வீட்டு வாரிசுகளுடைய திருமண வாழ்க்கை பல சிக்கல்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். வடக்கு திசையில், அதுவும் மத்திய பகுதியில் பண்ணிங்கன்னா நீங்கள் டெம்பரவரியாக கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணலாம். பூமியை தோண்டாமல் பூமிக்கு மேலே அடுப்பை யூஸ் பண்ணலாம். பூமியை தோண்டிட்டு திரும்பி மூடிட்டு சமையலை பண்ணிங்கன்னா அது நம்முடைய வாரிசுடைய திருமண வாழ்க்கையில் பிரச்சனை உண்டாகும். அக்னேயம் என்று சொல்லும் பொழுது நெருப்பு. வடக்கு மத்திய பகுதி சமையல் கூட்டு குடும்பத்தை காட்டும். கூட்டு குடும்பம் என்று சொல்லும் பொழுது ஒரு பெரிய குடும்பம். ஆனால் அந்த வீட்டில் பண கஷ்டத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். 2 பேர் சம்பாதிப்பாங்க, 4 பேர் உட்காந்துட்டு சாப்பிடுவாங்க. பெண்களுக்கு நோய் இருக்கும், மனநோய்கள் அதிகமாக இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்து கொண்டே இருக்கும். வடமேற்கு, வடக்கில் மேற்கு செகண்ட் கிச்சன் அப்படின்னுவோம். வடமேற்கில் வைக்கலாமா சமையலறை? அதுவும் வடக்கு திசை தான். பாருங்கள், வடமேற்கு திசையில் மேற்கு திசையை நோக்கி சமையலறை இருந்தால், சமையல் மேடை இருந்தால், கேஸ் ஸ்டவ் இருந்தால், அங்கே சமைக்கிறவங்களுக்கு, அந்த லேடிஸ்களுக்கு முதுகு தண்டில் பிரச்சனை இருக்கும். முதுகு தண்டில் பிரச்சனை இருக்கும், மனநோய் இருக்கும், சுகர் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. அப்பொழுது வடமேற்கில் திசையில் சமையல் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, வடமேற்கில் சமையல் இருந்தால் கிழக்கு திசையை நோக்கி சமைக்க வேண்டும். அப்பொழுது சரியாக இருக்கும். நீங்கள் வடக்கே நோக்கி வடமேற்கில் சமைச்சிங்கன்னா சுகர் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். வீட்டில் கடன்கள் அதிகமாக இருக்கும். என்ன இருக்கும்? கடன் அதிகமாக இருக்கும், பிரச்சனை அதிகமாக இருக்கும். அதனால் வடமேற்கில் சமையல் இருக்கலாம், ஆனால் அது கிழக்கு நோக்கி இருக்க வேண்டும். வடக்கு மத்திய பகுதியில் இருந்தால் என்ன சொன்னேன்? கூட்டு குடும்பம் இருக்கும், ஆனால் ஃபினான்ஷியல் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். வடகிழக்கு ரொம்ப மோசமான இடம். சுபகாரியம் நடக்காது, பண கஷ்டம் இருக்கும், வயதாகிவிடும். பசங்களுக்கு பெரிய பெரிய வயசு 35, 40, 42 இந்த மாதிரி பல பெண்கள் திருமணம் ஆகி திரும்பி வீட்டில் வர்றது. அப்பா பயங்கரமான கஷ்டப்பட்டு சம்பாதிப்பார்கள், ஆனால் கடன் இருந்து கொண்டே இருக்கும். அதனால் வடகிழக்கு ரொம்ப மோசமான இடம். அதில் சமையல் இருக்கவே கூடாது. ஐயா இருக்கு அப்படின்னு சில பேர் வாடகை வீட்டில் இருக்கும் அப்படின்னா அதுலேயே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஏன்னா வாடகை வீட்டில் இருக்கிற மாற்ற முடியாது. அந்த கேஸ் ஸ்டவ் வடகிழக்கில் இருக்கா, அது அந்த ரூமுக்கு தென்கிழக்கில் மாற்றிடுங்க.
ஒரு 30-40% உங்களுக்கு வந்து ரிலீஃப் வரும். அதுக்கப்புறம் வீடை மாற்றிடுங்க. இந்த வடக்கு மத்திய பகுதியில் இருக்கிறவங்களும் சொல்கிறேங்க, முடிஞ்ச அளவுக்கு வடக்கு திசையை நோக்கி சமைக்காதீங்க. அதுலேயும் தென்கிழக்கு போங்க. 30-40% உங்களுக்கெல்லாம் நன்மை நடக்கும். வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லுவேன். இந்த வடக்கு திசையில் சமையல் வரும் பொழுதெல்லாமே ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன இருக்குன்னா ஹெல்த்து. ஏனென்றால் வடக்கு குபேரனின் திசை, வடக்கு மனநோயின் திசை. அந்த இடத்துல நெருப்பு இருந்ததுன்னா ஹிருதய நோய், பைல்ஸ் நோய் இதெல்லாம் வர்றதுக்கு வீட்டில் ரொம்ப வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதெல்லாமே வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்கும், மனநோய். மனம் வந்து எப்போ கெட்டு போதோ, அதில் டென்ஷன் இருக்கோ, அப்போதான் வயிறு கெடும். அப்போ வயிறு கெட்ட பிற்பாடு தான் இந்த நோய் எல்லாமே ஆரம்பிச்சிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வடக்கு திசையில் சமையல் வரவே கூடாது. வைக்கணும் அப்படின்னு இருந்தால் வடமேற்கில் கிழக்கு திசையை நோக்கி சமைச்சால் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.